இந்த வீடியோவில் நம்ம மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அதாவது மார்க்கெட் கேப் இதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு ஸ்டாக்கை பை பண்ண போகிறோம். அதை ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அதில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது இந்த மார்க்கெட் கேப் தான் இருக்கும். இந்த மார்க்கெட் கேப் அப்படின்றது இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனியோட மொத்த வேல்யூ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்கு பின்னாடி இன்னும் நிறையா இருக்குது. அதை பற்றி இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த மார்க்கெட் கேப்பை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மார்க்கெட் கேப் பற்றி தெரிஞ்சுக்காத விஷயத்தையும் பற்றி இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷனோட சம்மந்தப்பட்ட நியூ ஷேர்ஸ் இஷ்யூ அப்புறம் ஸ்டாக் ஸ்பிளிட் இதையும் பற்றி இந்த வீடியோட லாஸ்ட்டில் பார்ப்போம். இந்த மார்க்கெட் கேப் இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனியோட மொத்த மதிப்பு, அதாவது அந்த மொத்த கம்பெனியோட வேல்யூ அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. இதை நம்ம என்ன மாதிரி சொல்லலாம்னா ஒரு மொத்த கம்பெனியோட ப்ரைஸ் டேக் அப்படின்னு சொல்லலாம். இதே நம்ம வேல்யூன்னு சொல்லாமல் ப்ரைஸ் டேக்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வேல்யூன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கம்பெனிக்கு மொத்தமாக அதோட அசெட்ஸ் லைபிலிட்டிஸ் இதெல்லாம் வச்சு ஒரு வேல்யூ இருக்கும். பட் இதே நம்ம ப்ரைஸ் டேக் அப்படின்னு சொல்கிறோம்னா இதோட வேல்யூ இப்போ ஒரு மார்க்கெட் கேப் இருக்குன்னா அந்த கம்பெனியோட வேல்யூ மார்க்கெட்டில் உள்ள சில ஃபேக்டர்ஸை பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அதாவது சப்ளை அண்ட் டிமாண்ட்ஸு, அந்த கம்பெனியோட ஷேர்ஸ்க்கு எவ்வளோ சப்ளை டிமாண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பொறுத்து சப்ளை டிமாண்ட் மாறிட்டு இருக்கும். இதனால் அதோட ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். இது அந்த கம்பெனியோட ப்ரைஸ் டேக் அப்படின்னு சொல்லலாம். இந்த மார்க்கெட் கேப் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது ஒரு சிம்பிளான ஃபார்முலா. அந்த ஃபார்முலா என்னென்னா மார்க்கெட் கேப் ஈக்குவல் டு ப்ரைஸ் பெர் ஷேர் இன்ட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். அதாவது இதுக்கு அர்த்தம் என்னென்னா ப்ரைஸ் பெர் ஷேர்னால் ஒரு ஷேரோட ப்ரைஸ் எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, அப்புறம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங், அதாவது டோட்டலாக அந்த கம்பெனிகிட்ட எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குது, மார்க்கெட்டில் அந்த கம்பெனிக்கு எவ்வளோ ஷேர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோன்னா அதோட வேல்யூ தான் அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப்னு நாம் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டேபிள் எடுத்துக்கிட்டோம்னா இதில் ப்ரைஸ் பெர் ஷேர் அப்புறம் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் இதை வச்சு மார்க்கெட் கேப் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இப்போ லெட்ஸே ஒரு கம்பெனி எக்ஸ்ன்ற ஒரு கம்பெனி இருக்குன்னா அதோட ப்ரைஸ் பெர் ஷேர், அதாவது ஷேரோட ப்ரைஸ் 100 rupees இருக்குது. அதோட ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் டோட்டலாக மார்க்கெட்டில் 100 ஷேர்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோன்னா இதோட மார்க்கெட் கேப் 10,000 rupees வரும். அதுவே ஒயின்னு ஒரு கம்பெனி இருக்குது, அதோட ஷேர் ப்ரைஸ் 250 rupees இருக்குது. அதோட ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் 40 இருக்குது. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா இது 10,000 வரும். இதுவே இன்னொரு கம்பெனி இருக்குது, அது இசட்டுன்னு ஒரு கம்பெனி இருக்குது, அதோட ஷேர் ப்ரைஸ் 400 rupees இருக்குது. அதோட ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் 25 இருக்குது. இதை மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இது 10,000 வரும். ஸோ இதை நல்லா நம்ம பார்த்தோன்னா ஷேரோட ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்றதுக்காக அந்த கம்பெனி சரியில்லாத கம்பெனி. இது இந்த கம்பெனியோட ஷேர் 400 rupees இருக்குது, இது ஷேர் ப்ரைஸ் நிறையா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனி அப்படின்னு நம்மளால் எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா இந்த ஃபேக்டர் எதை பொறுத்து இருக்குன்னா அவங்களோட மொத்த ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பொறுத்து நம்ம மார்க்கெட் கேப்பை கண்டுபிடிக்கிற மூலமாக இதை நம்ம அந்த கம்பெனி உண்மையிலேயே நல்ல கம்பெனியாக இல்லையா, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு ஷேரோட ப்ரைஸை மட்டும் வச்சு அந்த கம்பெனி நல்ல கம்பெனியா இல்லையா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணுறது ஒரு பிளைண்டான டிசிஷனாக தான் இருக்கும். ஏன்னா இதில் முக்கியமானது அந்த கம்பெனியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதோட மார்க்கெட் கேப்பை பார்க்குறது தான் கரெக்டாக இருக்கும். அப்படி நம்ம ஷேரை பார்க்குறோம், ஷேர் ப்ரைஸை பார்க்குறோம் அப்படின்னா அது அந்த ஷேர் ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆகிருக்கு, எவ்வளோ மூவ் ஆயிருக்கு அப்படின்றத பர்சன்டேஜ் கணக்கில் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா அதை வச்சு ஓரளவுக்கு நம்மளால் கெஸ் பண்ண முடியும். இப்போ ரியலான எக்ஸாம்பிள்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம எடுத்துக்கிறது HDFC பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் 9,45,000 crores இருக்குது. இவ்வளோ ஷேர்ஸ் HDFC பேங்க்குக்கு இருக்குது. இவங்களோட ஷேர் ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா 1,690 rupees அரௌண்ட் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா 1.841 பில்லியன் rupees இப்போதைக்கு இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷனாக இருக்குது. இப்போ இந்த ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா இது டோட்டலாக ஒரு கம்பெனிகிட்ட எவ்வளோ ஷேர்ஸ் அவங்க மார்க்கெட்டில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்றது நம்ம சொல்லுவோம். அதாவது இந்த கம்பெனியோட ஓனர்ஷிப் எவ்வளோ ஷேர்ஸாக டிவைட் ஆகிருக்கு அப்படின்றது தான் இந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ இது மூலமாக நம்ம பார்த்தோன்னா இப்போ நான் ஒரு 10% ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்கில் ஒரு 10% நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த டோட்டல் கம்பெனியோட ஓனர்ஷிப்பில் 10% நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இந்த மார்க்கெட் கேப் எப்போ அப்டேட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம லைவாக ட்ரேடில் பார்த்தோன்னா அதோட ஷேர் ப்ரைஸ் ஒரு கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் கண்டினியூஸாக ட்ரேடில் மூவ் ஆகிட்டு இருக்கும். பட் அதுக்கேற்ற மாதிரி இந்த மார்க்கெட் கேப் கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டு இருக்காது. எண்ட் ஆஃப் த டே அந்த ஷேரோட ப்ரைஸ் பொறுத்து அந்த அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸோட நம்பரை வச்சு அவங்க கால்குலேட் பண்ணி இதை அப்டேட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கம்பெனியோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங், அதாவது ஒரு கம்பெனி இஷ்யூ பண்ணியிருக்க அந்த ஷேர்ஸோட நம்பர் மோஸ்ட்லி கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். பட் இது எப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்றது பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நியூ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறப்போ அவங்க அந்த கம்பெனி புதுசாக ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறப்போ அதுக்கப்புறமா ஸ்டாக்கை ஸ்ப்ளிட் பண்ணுறப்போ இந்த ரெண்டு கண்டிஷனில் இவங்களோட ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்
அந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் வந்து சேஞ்ச் ஆகும். அதை பற்றி இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நியூ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறது. அதாவது இப்போ ஒரு கம்பெனி இருக்காங்க, அந்த கம்பெனி வந்து அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நிறையா மணி தேவைப்படுது. பட் அதை வந்து டெப்டாக, அதாவது கடனாக போய் வாங்காமல் அவங்க வந்து ஷேர் மார்க்கெட்லேருந்து அதை ரைஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஷேர்ஸை வந்து நியூ ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த கம்பெனி ஆல்ரெடி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க புதுசாக வந்து ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறப்போ பப்ளிக் வந்து அகைன் வந்து அதை நிறையா பை பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு நம்பிக்கையில் வந்து நியூ ஷேர்ஸை அவங்க இஷ்யூ பண்ணுறாங்க. இப்படி இஷ்யூ பண்ணுறப்போ வந்து அந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுவே வந்து இதுக்கு ஆப்போசிட் சினாரியோ வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஷேர்ஸ் வந்து பைபேக் பண்ணுறது. இந்த கண்டிஷனில் என்ன நடக்கும்னா ஒரு கம்பெனி அவங்களோட ஷேர்ஸ், அதாவது பப்ளிக்கிட்ட இருக்கிற மார்க்கெட்டில் இருக்கிற ஷேர்ஸை வந்து அவங்களே திரும்ப வந்து பைபேக் பண்ணிக்குவாங்க, அவங்களே வந்து திரும்ப வாங்குவாங்க. இது வந்து ஒரு கம்பெனி எதுக்காக பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனி மேலே பப்ளிக்கு உள்ள கான்ஃபிடென்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. அதாவது இவங்களே வந்து அந்த ஷேர்ஸை வந்து பைபேக் பண்ணுறாங்கன்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கு, அதோட வேல்யூ வந்து நல்லாயிருக்கு அப்படின்றத வந்து கான்ஃபிடென்ட்டாக பப்ளிக்கிட்ட வளர்க்குறதுக்காக இந்த ஷேர்ஸ் பைபேக் பண்ணுறது வந்து பண்ணுவாங்க. அடுத்தது வந்து ஸ்டாக் ஸ்ப்ளிட். அதாவது இப்போ ஒரு ஸ்டாக் இருக்குது, ஒரு கம்பெனியோட ஸ்டாக் இருக்குன்னா அந்த ஒரு ஸ்டாக்கை வந்து நிறையா ஸ்டாக்காக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி, அதாவது பிரித்து வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இதுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா ரீசெண்டாக வந்து டாடா ஸ்டீலில் வந்து ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. இது வந்து 1:10 வந்து ஸ்ப்ளிட் பண்ணாங்க. இதுக்கு வந்து அர்த்தம் என்னென்னா இப்போ டாடா ஸ்டீல் ஷேர் வந்து உங்கள்கிட்ட ஒரு ஷேர் இருக்குது, அது வந்து அந்த டைமில் வந்து ₹1000 அரௌண்ட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ ஒரு ஷேர் வந்து உங்கள்கிட்ட ₹1000 இருக்குன்னா அந்த ஒரு ஷேரை வந்து 10 ஷேர்ஸாக வந்து பிரிச்சுருவாங்க. ஸோ இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு ஷேர் இந்த இடத்துல வந்து இப்போ 10 ஷேர்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு இதோட வேல்யூ வந்து ₹100 இருக்கும். ஸோ அந்த ₹1000 டிவைட் பை 10 வந்து வச்சோன்னா ₹100 வரும். ஸோ இப்போ வந்து ஒரு ஷேராக இந்த டாடா ஸ்டீல், ஸோ இப்போ டாடா ஸ்டீலோட ஷேர் ஒரு ஷேர் இந்த இடத்துல வந்து இப்போ அதே இடத்துல 10 ஷேர்ஸ் வந்து இருக்கும். இதை தான் வந்து ஸ்டாக் ஸ்ப்ளிட்னு சொல்லுவோம். இது வந்து மோஸ்ட்லி கம்பெனி எதுக்காக பண்ணுவாங்கன்னா அந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து எல்லாருமே வந்து பை பண்ணணும். இப்போ ஷேரோட ப்ரைஸ் வந்து ஹையாக இருக்குது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு டாடா ஸ்டீலில் பார்த்தோம்னா அதோட ஒரு ஷேர் வந்து ₹1000 இருந்தது. இது வந்து ஒரு சிலர்னால பை பண்ண முடியாது அப்படின்றப்போ அதோட ப்ரைஸ் வந்து கம்மியாக்கணும் அப்படின்னா அதை வந்து நிறையா பேர் வந்து பை பண்ணுவாங்க. இது இந்த ஒரு ரீசனுக்காக வந்து ஸ்டாக் ஸ்ப்ளிட்டை வந்து கம்பெனிஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணுறப்போ வந்து மார்க்கெட்டில் அந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபினான்ஷியல் கண்டென்ட்ஸ் தொடர்ந்து உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.